பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்பதாக. மாறி ஓடாதே, டோன்ட் சேஞ்ச் அண்ட் ரன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் எல்லாரும் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். சிலர் மற்றவர்களைப் போல நானும் பாடல் பாட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வேறொரு தாளந்தை கொடுத்திருப்பார். நம்முடைய சரீரத்தை கவனித்து பாருங்கள். நம்முடைய சரீரம் முழுவதும் கண்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் கால்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய சரீரத்தில் இருக்கும் ஒவ்வொரு அவயவங்களும் முக்கியமானவைகள். ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். கண்கள் பார்ப்பதற்காகவும், காதுகள் கேட்பதற்காகவும், கால்கள் நடப்பதற்காகவும் படைத்திருக்கிறார். அதுபோலத்தான் ஆண்டவர் படைத்த முழு உலகத்தையும் பாருங்கள். இரவையாள சந்திரனை படைத்தார், பகலையாள சூரியனை படைத்தார். சந்திரனும் சூரியனும் அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்கிறது. சந்திரன் சூரியன் செய்யும் வேலையையும், சூரியன் சந்திரன் செய்யும் வேலையையும் மாற்றி செய்ய ஆசை கொள்ளவில்லை. லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படும் கட்டுப்பாடு கோடு நாட்டின் எல்லைப் பகுதியில் இருக்கும். அதுபோலத்தான் நம்முடைய அழைப்பிலும் கட்டுப்பாடு கோடு காணப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் குறிப்பிட்ட வேலையை கொடுத்திருப்பார். கர்த்தரின் அழைப்பு நபருக்கு நபர் வேறுபடும். ஆனால் அவருடைய அழைப்பு எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த ஓட்டத்தில் பொறுமையோடு, தைரியத்தோடு, உறுதியோடு ஓடுங்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுக்கென்று போடப்பட்ட கோட்டை தாண்டி அவர்கள் ஓடக்கூடாது. அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷம் செய்யும் வேலையை கொடுத்திருக்கும் போது மற்றவர்களைப் போல நானும் தீர்க்க தரிசனம் கூறுகிறேன் என்று சொல்லக்கூடாது. சகோதரர் தினகரன் ஐயாவைப் போல நானும் இயேசு அழைக்கிறார் பாடலை அவர் துணியில் பாடுவேன் என்று முயற்சிக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியமும் அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணியும் மிமிக்ரி செய்து விளையாடும் பொழுதுபோக்கு ஸ்தலம் அல்ல. அது பயபக்திக்குரிய ஸ்தலம். அதை கவனத்தோடும் உண்மையோடும் செய்ய வேண்டும். வேலை ஸ்தலங்களில் அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதன்படிதான் எல்லா ஊழியர்களும் பணிபுரிய வேண்டும். அதுபோலத்தான் கர்த்தருடைய வேதத்தின்படி உங்களுக்கென்று அழைத்த அழைப்பில் மாத்திரம் உறுதியாய் தரித்திருந்து உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். ஓடுதளம் வெவ்வேறாக இருந்தாலும் நம் எல்லாருக்கும் ஒரே இலக்கு தான். நம்முடைய இலக்கு நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு மாத்திரமே. இலக்கு ஒன்றாக இருக்கும்போது அழைப்பு எதுவாக இருந்தாலும் என்ன, ஆண்டவர் கொடுத்த வேலையை முழு அன்போடு செய்து ஓட்டத்தை முடிப்போம். கல்வாரி நாயகரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். ஆகையால் நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஊழியத்தில் தொடர்ந்து ஜெயமாய் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். மற்றவர்களைப் போல நாங்கள் மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படாதபடி கர்த்தர் என்ன அழைப்பையும் கிருபையையும் கொடுத்திருக்கிறீரோ அதன்படி செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.